கிறிஸ்துக்குள் எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலே திருவெளிப்பு நாட்களிலே, முக்கியமான 3 நாட்களிலே முதலாவது தினத்தை பெரிய வியாழன் என்ற தினத்தை இன்று நாங்கள் கொண்டாடுகின்றோம். அன்று பெரிய வியாழன் என்று இயேசு தங்களுடைய சீடர்களோடு செய்து கொண்ட பலவிதமான காரணங்கள் காணப்பட்டன. பலவிதமான கருத்துக்கள், பலவிதமான செயற்பாடுகள், பலவிதமான எண்ணங்கள் பரிமாறப்பட்டிருந்தது. 3 காரணங்களை இன்று நாளிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். அன்று பெரிய வியாழன் அன்று இயேசு ஆண்டவர் தேவ நற்கருணையை, திவ்ய நற்கருணையை ஏற்படுத்தினார். அதே போன்று குருத்துவத்தினை ஏற்படுத்தினார். அதே போன்று அன்பு என்றும் கட்டளையை தங்களுடைய சீடர்களோடு பகிர்ந்து கொண்டார். எப்படி? அவர்களுடைய பாதங்களை கழுவியது ஊடாக அந்த அன்பு என்ற கட்டளையை அவர்களோடு பகிர்ந்து கொண்டார். இந்த 3 காரணங்களிலே நாங்கள் இந்த நாளிலே நினைவு கூற உங்களை என்னையும் அழைக்கப்படுகின்றோம். அதேபோன்று இறை வார்த்தையை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது அன்று இயேசு இறைவன் இஸ்ரேல் மக்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கை பற்றி சிந்திப்பதற்கு இறை வார்த்தைகள் அனைத்தும் அழைத்து நிற்கின்றது. எனக்கு பிரியமானவர்களே, அந்த உடன்படிக்கையிலே இருந்த முக்கியமான ஒரு கருத்து, முக்கியமான ஒரு அம்சமாக இறைவன் இயேசுவோடு கொண்ட உடன்படிக்கை, அவர் இந்த உலகத்துக்கு இறைவன் தன்னுடைய மகனை அனுப்பியதும் ஊடாக உங்களையும் என்னையும் பாவத்திலிருந்து மீட்டெடுக்க தன்னுடைய வாழ்வை முழுமையாக பலியாக ஒப்பு கொடுக்கின்ற தினத்தை கொண்டாட போகின்ற நாங்கள், அவர் அதனை செய்தது கஷ்டமாகவோ அல்லது துயரமாகவோ துன்பமாகவோ எடுத்துக்கொண்டு அல்ல, மாறாக அது உடன்படிக்கையாக, அந்த உடன்படிக்கையிலே இருக்கின்ற முக்கிய தன்மையினை அவர் புரிந்து கொண்டு செயற்பட்டார். மறந்தவர்களே, இன்று நீங்களும் நானும் அவரோடு நாங்கள் எவ்வாறான ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கின்றோம்? அவர்கள் அன்றைய நாளிலே பெரிய வியாழனோடு செய்த எல்லா விதமான புதுமைகளையும் அவருடைய வாழ்க்கையிலே செய்து காட்டி, இதனை செய்யுங்கள் என்று என்று உங்களையும் என்னையும் அழைத்தார். அப்படியானால் நீங்களும் நானும் இன்று அவர் அந்த கொடுத்த கட்டளைகள் அல்லது அவர் கொடுத்த அந்த புதுமைகள், திவ்ய நற்கருணையை நாங்கள் எவ்வாறு எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றோம்? அதனை எவ்வாறு நாங்கள் அனுபவிக்கின்றோம்? குருத்துவத்தை பற்றி எவ்வாறான கருத்து எங்களிடம் காணப்படுகின்றது? அன்பின் கட்டளை எவ்வாறு நாங்கள் அதனை எங்களுடைய வாழ்க்கையை கடைபிடிக்கின்றோம்? இதனை சிந்தித்து பார்க்க இன்று நாளிலே நற்கருணையோடு ஒன்றித்து நற்கருணையை எங்களுடைய வாழ்க்கையிலே முதன் பொருளாக, கருப்பொருளாக மாற்றிக்கொண்டு நற்கருணைக்கு முதலிடம் கொடுத்து வாழும் பொழுது இந்த உடன்படிக்கை முக்கியத்துவத்தினை எங்களால் புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கின்றது. எனவே அந்த வரப்பிரசாதம் வேண்டி இந்த நாளில் நாங்கள் மன்றாடுவோம்.